சில சட்டதிட்டங்கள் இங்கே எடுத்துரைக்கப்படுகிறது, ஃபிக்ஹ் சட்டதிட்டங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், உங்களில் ஒருவர் இமாமுக்கு முன்னாலேயே தலையை தூக்கி விட்டார் என்றால் அவருடைய தலையை அல்லாஹ் கழுதையின் தலையாக, அவருடைய சூரத்தை, தோற்றத்தை கழுதையின் தோற்றமாக ஆக்கிவிட வாய்ப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இடம் பெற்றிருக்கிறது. தொழுகையில் அப்படிப்பட்ட சில கட்டுப்பாடுகள். இமாம் எப்போது ருக்குவுக்கு சென்று சேர்ந்திருக்கிறார் என்பது தெரிகிறதோ அதற்கு பின்புதான் நாம் ருக்குவுக்கு புறப்பட வேண்டும். இமாம் எப்போது சஜிதாவுக்கு சென்று விட்டார், நெற்றியை நிலத்திலே பதித்து விட்டார் என்று நாம் யூகிக்கிறோமோ அதற்கு பின்புதான் நாம் சஜிதாவுக்கு செல்ல வேண்டும். இமாம் ருக்குவிலிருந்து எழுந்து நேராக நின்று விட்டார் என்று நாம் தெரிந்த பின்புதான் நாம் ருக்குவிலிருந்து எழ வேண்டும்.